ஹாய், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான காம்போனன்ட்ஸ் தான் இது. CPU, மதர்போர்ட், RAM, SSD, கிராஃபிக்ஸ் கார்டு, SMPS, பவர் சப்ளை யூனிட் அண்ட் கேஸ். ஸோ இந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து பிசி பில்ட் பண்ண போகிறேன். ஸோ பிசி பில்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் என்னோடய எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லெட்ஸ் பில்ட். ஓகே, இந்த பிசி பில்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ் மட்டும் நான் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸாக வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பேர் மதர்போர்டு. ஸோ மதர்போர்டை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரெடியாக நம்ம வந்து டேபிளில் வந்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் த மதர்போர்டு. ஓகே, என்னோட மதர்போர்டு பார்த்தீங்கன்னா MSI பிராண்டில் MPG B550 கேமிங் கார்பன் வைஃபை மதர்போர்டு வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதர்போர்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 9 சீரிஸோட ப்ராசஸர் வந்து இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதோட மெமரியை பற்றி சொல்லணும்னா டுவெல் சேனல் மெமரி ஆர்கிடெக்சர், 4 டிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணக்கூடிய மெமரி பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் இது வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதோட ஸ்லாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா PCI Express 4th gen பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இதோட ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6 SATA கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 2 M.2 ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த M.2 ஸ்லாட்ஸில் தான் நான் வந்து என்னோட SSDயை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ பிசி பில்லில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, மதர்போர்டில் வந்து CPU வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் செகண்ட் ஸ்டெப்பு. நான் வாங்கியிருக்கிற CPU பார்த்தீங்கன்னா AMD பிராண்டில் Ryzen 9 சீரீஸில் 3900X அப்படின்ற மாடலை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 12 core 24 threads உள்ள ஒரு CPU. இது வந்து ஓவர் கிளாக் பண்ணலாம். இதோட மேக்ஸிமம் மெமரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். CPU, மதர்போர்டு இதில் ஏதாவது ஒரு பின்னு ஏதாவது ஒரு லைட்டாக நம்ம வந்து வளைஞ்சா கூட டோட்டலாக வந்து CPUவும் போச்சு, இல்லை மதர்போர்டும் போயிடும். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் தென் இந்த கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கூலர் தான் இது. இந்த ஸ்டாக் கூலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் சூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்கன்னா G.Skill பிராண்டில் Trident-Z RGB ரேம் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 16 GB ரேம். ஸோ டோட்டலாக வந்து 32 GB ரேம் இது. ஸோ டிம் ஸ்லாட் 2 and 4ல் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த லாக் சவுண்ட் கேட்குற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறது தான். இந்த பர்டிகுலர் பில்டில் பார்த்தீங்கன்னா M.2 SSD வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த M.2 SSD வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து மதர்போர்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுனால இது வெளியில் இருக்கும்போதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. SSDயோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sabrent பிராண்டில் 1 TB கெப்பாசிட்டி உள்ள ஒரு SSD. M.2 SSD அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மதர்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு. ரொம்ப சின்னதாக டைனியாக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த M.2 இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் ஷீல்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அந்த கவர் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த SSD மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. அந்த ஸ்லீவ் எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதர்போர்டில் வந்து நம்ம வந்து CPU ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், CPU கூலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், RAM இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் M.2 SSD வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மதர்போர்டு வந்து கேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேஸை வந்து இப்படி வந்து ஃப்ரண்ட் பேனலையும் சைட் பேனல் 2 பேனலையும் வந்துட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக நம்ம வந்து வச்சுக்கிட்டு, அதாவது கேபின்குள்ளே நம்ம வந்து இப்போ மதர்போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து மதர்போர்ட்லேயும் சரி கேபின்லேயும் சரி ஸ்க்ரூ ஹோல்டர்ஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூ ஹோல்டரை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்ட் ஆஃப் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி மதர்போர்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். மதர்போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம எங்கேயாவது ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பின்னுலையோ இல்லை வந்துட்டு ஒரு ஐசி சிப்லேயோ இல்லை ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னா டோட்டலாக மதர்போர்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல். இப்போ இந்த கேஸை பற்றி சொல்லணுன்னா, இந்த நான் சூஸ் பண்ணியிருக்கிற மாடல் வந்து கூலர் மாஸ்டர். இது வந்து கூலர் மாஸ்டரில் TD500 மெஷ் அப்படின்ற ஒரு மாடல். இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில்
அடிஷ்னலாக வேணால் ஹார்ட் டிஸ்க்கோ இல்லை வந்து ஒரு கூலிங் பம்போ கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் கேஸில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டை வந்து கேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனலோட கேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் பேனலோட கேபிள்ஸை வந்து நம்ம வந்து மதர் போர்டோட கனெக்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம ஃப்ரண்ட் பேனல் கனெக்டிவிட்டியை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை வந்து மதர் போர்டோட நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து USB 3.0 HDMI ஆடியோ, இது வந்து RGB ஃபேனுடைய பவர் சப்ளை. இது அந்த RGB ஃபேனுக்கான RGB, பவர் பட்டனுக்கானது பவர் பட்டன் அண்ட் ரீசெட் பட்டன், அதுக்கு பவர் LED, இது மூணுத்துக்கான ஒயர் இது. ஸோ இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். மதர் போர்டோட மேனுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த பின்னை வந்து எந்தெந்த ஸ்லாட்டில் வந்து சாக்கெட்டில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனல் கனெக்டிவிட்டியை பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிஃபோர் தட் நீங்கள் வந்து அந்த மேனுவலை ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சிருங்க. மேனுவலை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஆடியோவோட கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா மதர் போர்டோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இருக்கும் HD ஆடியோ, அதை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3 RGB ஃபேன்ஸ் இருக்கும். அந்த RGB ஃபேனோடைய பவர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா மதர் போர்டோடைய டாப் ரைட் சைடில் இருக்கும், அங்கே கொடுக்கணும். இந்த ஃப்ரண்ட் பேனலோட RGB ஃபேன்ஸோட கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 2 டைப்பாக வந்து ஒயர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து MSI, ASRock, ASUS பிராண்ட் மதர் போர்டுக்கு வந்து இந்த கேபிளும், இன்னொன்று பார்த்திங்கன்னா கிகாபைட் பிராண்டோட மதர் போர்டுக்கு இந்த கேபிளும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிராண்டு பார்த்திங்கன்னா MSI. ஸோ MSI பிராண்டுன்றதுனால நம்ம இந்த கேபிளை இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை யூனிட்டை வந்து PC கேஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நான் சூஸ் பண்ணியிருக்கிற பவர் சப்ளை யூனிட் என்னென்னு கேட்டிங்கன்னா Corsair பிராண்டில் HX 1200 அப்படின்னு ஒரு மாடலை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை யூனிட். இது தேவையான கேபிள்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த PC பில்டை பொறுத்த வரைக்கும் 850 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் தென் எனஃப். ஸோ PSU வந்து நம்ம வந்து கேஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மதர் போர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் CPU இது மூணுத்துக்கான கேபிள்ஸ் வந்து தனியாக எடுத்து அதை வெளியிலே ஒரு சைடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு CPU ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு சைடை வந்து நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடை கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸோ இந்த வழியாக வந்து மதர் போர்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அண்டு டாப் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து CPUக்கான சாக்கெட் இருக்கும். ஸோ அங்கே அதை கனெக்ட் பண்ணுறோம். கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இருந்தாலும் அதுக்கான ஒரு கேபிள் மட்டும் நம்ம வெளியில் எடுத்து அந்த இப்போதைக்கு வச்சுக்கிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ASUS பிராண்டில் ROG Strix கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்றத வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற GPU பார்த்திங்கன்னா GeForce RTX 2080 Ti அப்படின்ற GPU வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3 ஃபேன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூலிங் வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிஸ்பிளே கார்டில் IO கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. HDMI 2.0 வந்து 2 போர்ட் இருக்குது. அண்ட் USB Type-C பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நம்ம வந்து மதர் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த PCI Express ஸ்லாட்டில் வந்து நம்மளுடைய கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு நேராக கேஸில் இருக்கிற அந்த ரியர் ப்ராக்கெட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற இந்த எட்ஜ் கனெக்டர் வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த PCI Express ஸ்லாட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த PCI Express ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைடில் 2 லீவர் இருக்கும். அந்த லீவரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ எதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மதர் போர்டில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஸ்க்ரூவும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து 2 8-pin பவர் சப்ளை வந்து கொடுக்கணும்.
ஸோ அது நம்ம வந்து ரெடியாக இருக்கனால அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம மோஸ்ட்லி எல்லா பார்ட்ஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணி சிஸ்டம் வந்து ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு SMPSல இருக்கிற இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கணும். இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற அந்த ஒரு LED வந்து நமக்கு வந்து லைட் ஆன் ஆகிருக்கிறது தெரியுது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற பவர் பட்டனை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். வாவ், செம்ம சூப்பரில்! ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பிசி பில்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்குது, ரொம்பவே செம்ம. ஸோ ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற 3 RGB ஃபேன் வந்து நமக்கு வந்து ரன் ஆகுதை பார்க்க முடியுது. அண்டு CPU கூலரும் வந்து நமக்கு ரன் ஆகுது. அண்டு இன்னொன்று கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற இந்த 3 ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிற மாதிரி தெரியுது. ரேமில் இருக்கிற RGB லைட்ஸ் வந்து க்ளோ ஆகுது. அண்டு மதர்போர்டில் இருக்கிற RGB லைட்ஸும் வந்து க்ளோ ஆகுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கனெக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். செலெக்ஷனில் மிஸ் ஆன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த கேஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபேன் வந்து தேவைப்படுது பேக் சைடில். ஸோ அந்த ஃபேன் வந்து தனியாக நான் ஆர்டர் பண்ணி இப்போ தான் என் கைக்கு வந்தது. அந்த ஃபேனையும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 3 ஃபேனுக்கு ஈக்குவலாக பேக் சைடில் இருக்கிற இந்த ஃபேனோட RGB கலரும் சிங்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறோம். பில் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ரிமைனிங் பார்த்திங்கன்னா இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட், பேக் சைடில் இருக்கிற இந்த கேபிள்ஸ் எல்லாம் அழகாக நம்ம வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் வந்து கவர் பண்ணிடுறோம். ஸோ அது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் பேனலையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, பிசி பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நான் பில்ட் பண்ண பிசியோட ஃபைனல் அவுட்புட்டு. அண்டு இதில் சில பல தவறுகள் நடந்துச்சு, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அதெல்லாமே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லேட்ச் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதை நான் பண்ணாமல் பண்ணிட்டேன். அதில் ஒரு தப்பு நடந்துருச்சு. அண்ட் இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து இல்லை. ஸோ அதை தனியாக ஆர்டர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சில பல மிஸ்டேக்ஸ் வந்து நடந்துச்சு. பட் எதையும் டேமேஜ் பண்ணாமல் வந்து பிசி வந்து பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து OS இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த பிசியோட பெஞ்ச் மார்க் வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.